செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று ஆரம்பமானது. 3ஆம் கட்டத்தின் முதல் நாள் அகழ்வு பணிகளின் போது குறித்த பகுதிகளை துப்புரவு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிகளினுடைய மொத்த நாட்களாக 3ஆம் கட்டம் 56 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு 56 நாட்களுக்கான பாதீடு நீதியமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது 2 வார கால அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் முதலாம் நாளான இன்று ஆரம்பகட்ட வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டு குறித்த அகழ்வு பணி நடைபெறுவதற்கான பிரதேசமானது முழுமையான அளவில் சுத்தப்படுத்தப்பட்டதோடு ஒரு பகுதி மட்டும் அகழ்வு பணிக்கான ஆரம்பகட்ட வேலைகளுக்காக அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் எந்தவிதமான மனித எண்பு எச்சங்களும் அடையாளம் காணப்படவில்லை. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து கடந்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் வரையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 240 மனித எச்சங்கள் வரையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. மழையுடன் கூடிய வானிலையால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இடைநிறுத்தப்பட்ட அகழ்வு பணிகள் இன்று மீளவும் ஆரம்பிக்கப்பட்டன.